அதில் அனு எக்ஸாம் எழுதி முடிச்சிடுவா, டிகிரியும் வாங்கிடுவா. அப்புறம் சரி. இல்லை, இப்போயே சூர்யா சார் ஆஃபீஸில் நல்ல வேலையில் தான் இருக்கா. சப்போஸ் இந்த வேலை வேண்டான்னா வேற வேலை கூட தேடலாம். அவள் திறமைக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓகே. நல்லா படிப்பையும் முடிச்சுட்டு டிகிரியும் வாங்கிட்டு நல்ல வேலையும் கிடைச்ச பிறகு ஒரு பொண்ணுக்கு என்ன பண்ணணுன்றது உனக்கு தெரியாதது இல்லை நீல். யூ மீன் மேரேஜ்? கரெக்ட் டூட். அனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா உங்க கடமை எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆமாப்பா. காசி ராமேஸ்வரன் போயிடுவீங்களா? சாரி டூட். அது எப்படி இதையே எல்லாரும் சொல்றீங்க? கம் ஆன் டூட், உலகம் எவ்வளவோ மாறிட்டு இருக்கு. நீங்க இன்னும் பழைய சினிமால வர்ற அப்பா மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வயசுல அது உனக்கு புரியாது. எங்க வயசு வரும்போது அது உனக்கு என்னன்னு புரியும். சாரி, எனக்கு நல்லாவே புரியுது டூட். வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருந்தா பெத்தவங்க மனசு எப்படி இருக்குன்றது எனக்கும் புரியும். ஆமாப்பா. எனக்குன்னு யாருமே இல்லை டூட். அதனால இதையெல்லாம் அனுபவபூர்வமா என்னால உணர முடியல. ஆனா டூட் புரியும். என் வாழ்க்கையில பெரும்பாலும் நான் தனியா தான் இருந்திருக்கேன். கிட்டார் மட்டும்தான் என்னோட துணை. அதான் என்னோட ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த கிட்டாரை எனக்கு கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டல்ல, அப்போ நானும் உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே. இங்க பாரு நீல், இனிமே நீ உன தனியாளு, உனக்கு யாரும் இல்லை அப்படின்லாம் நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. எங்க குடும்பத்துல நீயும் ஒருத்தன். இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு எனக்கு பிடிபடல. இன்னொரு நாள் பேசுறேன்னு. அப்புறம் டூட், உனக்கு தூரத்து சொந்தக்காரங்க உறவுன்னு யாராவது இருக்காங்களா? கொஞ்சம் பேசணும். ஹலோ, சொல்லுங்க சார். உடனே வரேன் சார். டூட் சாரி, நான் கொஞ்சம் உடனே போகணும். பரவாயில்ல. ஃபோன் பண்ணது யார்? அந்த தூரத்து சொந்தக்காரங்களா? இல்லை இல்லை, இவர் வேற. என் சொந்தக்காரங்க கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். டாரர். சாரி டூட், பாய். நினைச்சதை ஒழுங்கா பேச முடியல. ஐயோ, சாமியோட அம்மா சொன்னதை மறந்தே போயிட்டேனே. எனக்கு என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சூர்யா சாருக்கு ஏன் தோணுச்சு? நானே மறந்து போனதை சூர்யா சார் நிறைவேற்றி வச்சுட்டாரு. தேங்க்யூ சோ மச். என்ன சொன்னோம்? ஏன் இப்படி திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நம்ம அனு எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாதா? சார் இப்ப என்ன சொன்னீங்க? ஏன் நம்ம அனு எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாதான்னு சொன்னேன். உங்க அணுவை எப்படி சிரிக்க வைக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எக்ஸாம் முடிஞ்சதும் சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வா அனு. என்னப்பா என் பஞ்சாயத்து பயங்கரமா வேலை வாங்குறா? தப்பிச்சிங்க, யார் பண்ண புண்ணியமோ. என்னாச்சு சுப்பு? காயா பழமா? ரெண்டும் இல்ல, விதை. என்னது? ஆமா புஷ்பா, நான் சரியா பேசலன்னு நினைக்கிறேன். விதை விதைச்சிட்டு வந்திருக்கிறேன். காயா பழமான்னு இனிமேதான் தெரியும். இப்படித்தான் நொப்படிக்கிட்டையும் பேசினேன் சுப்பு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தானே நான் பேச முடியும். நீ இங்க என்கிட்ட நல்லா வக்கனே பேசு. எங்க பேசணுமோ அங்க கோட்டை விட்டுரு.
கரெக்டா சொன்ன புஷ்பா. பாரு, இப்ப உங்ககிட்ட பேசும்போது பேச்சு அப்படியே பட 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 படன்னு வருது. ஆனா நீல் கிட்ட பேசும்போது அப்படி இல்ல. ஏதோ ஒண்ணு அடைச்சிக்குது. நாக்கு இல்ல நாக்கு அப்படியே போய் பச்சக்குன்னு ஒட்டிக்குது. உள்ளேந்து யாரோ ஜாக்கிரதையா பேசு ஜாக்கிரதையா பேசுன்னு சொல்ற மாதிரியே இருக்கா. அந்த கன்ஃபியூஷன்லயே மென்னு முழுங்கி எதையோ பேசிட்டு வந்துட்டேன். அந்த நீல் என்ன புரிஞ்சுக்கிட்டானோ என்னவோ. ஐயோ, நீ என்ன பேசுன, அவன் என்ன சொன்னான்னு சொல்லு சுப்பு. இப்பதானே சொன்னேன், நான் என்னவோ பேசினா அவன் என்னவோ புரிஞ்சுக்கிட்டான்னு. ஆனா நீல் புத்திசாலி பையன், அவன் கண்டிப்பா கரெக்டா தான் புரிஞ்சிட்டு இருப்பான். நான் இது வேற சொல்லிட்டு வந்திருக்கேன். வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை பேசுறேன்ட்டு சரின்னு சொல்லியிருக்கான். பாப்போம். இதுக்குதான் சொல்றது நானும் கூட வந்திருக்கணும்னு. நான் வந்திருந்தா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசி இப்ப கல்யாண தேதியும் முடிவு பண்ணிட்டு வந்திருப்பேன். மன்னித்து விடுங்கள் மகாராணி அவர்களே. அடுத்த முறை திருமண விஷயமாக பேச செல்லும் பொழுது தங்களையும் கூட அழைத்து செல்கிறேன். நீங்களே பேசி ஒரு நல்ல முகூர்த்த நாளை தேர்ந்தெடுங்கள். ஓகேயா? ஓடாத சுப்பு, வயசாயிடுச்சு, மறந்துடாத. தேங்க்யூ. இதே மாதிரி 2 பேரும் ஒரே டைம்ல சொன்னா வீட்டுக்கு கெஸ்ட் வருவாங்க. இதெல்லாம் யார் உனக்கு சொல்லித் தரா? இதெல்லாம் யாராவது சொல்லி தருவாங்க, நானே கத்துக்கிட்டேன். நீ சொல்றது செய்யறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கானு. ஐயோ சார், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், உங்களுக்கு தான் தெரியல. ஆமா, எனக்கு தான் நிறைய தெரியல. நிறைய இருக்கு சார் இந்த மாதிரி. காக்கா கத்துனா வீட்டுக்கு யாராச்சும் வருவாங்க. கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை வரும். வீட்டுல பால் பொங்குனா பணம் வரும். பல்லு கத்துனா நினைச்சது பழிக்கும். நாய் ஊளையிட்டா யம வருவான். யமனா? வாட் இஸ் திஸ் அனு? ஆமா சார், இன்னும் நிறைய இருக்கு. இல்ல அனு, இன்னைக்கு இது போதும். நீ ஒண்ணு பண்ண, எல்லாத்தையும் நோட் போட்டு எழுதி வை. எக்ஸாம் முடிஞ்ச ஆபீஸ்க்கு வரும்போது நீ அதை கொண்டு வா. நல்ல ஐடியா சார், நிச்சயம் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறேன். அனு, ஐ அம் ஜஸ்ட் கிடிங். நான் மட்டும் என்ன சீரியஸாவா சொன்னேன்? அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு நீ நைட்டே வேணும். பட் அனு, நீ சொன்னது சரிதான். நாம 2 பேரும் ஒரே நேரத்துல பேசினதால ஒரு கெஸ்ட் வந்துட்டார். யாருன்னு தெரியுதா? யாரு சார்? கொஞ்சம் அங்க பாரு. ஹாய். ஹலோ. ஏய், ஸ்பெஷல் கெஸ்ட் ரொம்ப வழிறானே, பாத்தியா? நான் முன்னாடியே சொன்னேன்ல. ஹலோ மீராஜி, ஒரு கிரேட் நியூஸ். கிரேட் நியூஸ் உங்களுக்கா எனக்கா பங்கஜ்? நான் நியூஸ் சொல்றேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மீராஜி. கம் ஆன் பங்கஜ், ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓ சாரி மீராஜி, நான் வேணா உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன். திஸ் இஸ் நாட் ஃபேர் பங்கஜ். கூப்பிட்டு கிரேட் நியூஸ்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்ல மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்கே மீராஜி. பங்கஜ் சாரி, தெரியாம சொல்லிட்டேன். இப்போ தயவு செஞ்சு அந்த நியூஸ் என்னன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு நீல் சுப்பிரமணிய சாரை மீட் பண்ணிருக்கான். சோ வாட்? ரியலி பங்கஜ்? ஆமா மீராஜி, உங்க குறி தப்பல, அம்பு சரியா தச்சிருக்கு. வாவ், வாட் a great news பங்கஜ். நீலு சுப்பிரமணியன் சாரும் தனியா பார்த்து பேசிக்கிட்டா நிச்சயம் அது இந்த விஷயத்துக்காக தான். எந்த விஷயம் மீராஜி? பங்கஜ், this is not the time for kidding. நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். கூல் மீராஜி, நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுக்காகத்தான். That's really great பங்கஜ். But பங்கஜ், are you sure? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மீராஜி, மனுஷங்களுக்கு 2 கண்ணுனா செக்யூரிட்டிகளுக்கு 4 கண்ணு. நாங்க 4 திசையிலும் பாப்போம். Believe me. தேங்க்ஸ் பங்கஜ். நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துட்டா? நடந்துட்டா
2 பேர் முகத்திலையும் சிரிப்பு இருக்காதுல? வாட்? ஒன்னும் இல்ல மீராஜி, ஜஸ்ட் சொன்னேன். சரி, இப்போ நான் உடனே ஏன் கேம ஸ்டார்ட் பண்றேன். ஓகே பங்கஜ், ஐ வில் கேட்ச் யூ லேட்டர். பை. சார், எனக்கு ஒரு டவுட். உங்க கார்ல ஏதாவது ஜிபிஎஸ் வச்சிருக்கீங்களா? என்னோட ஜிபிஎஸ், ஜிபிஆர்எஸ், சிசிடிவி லொகேஷன்ஸ் எல்லாமே பங்கஜ் சார் தான். ஏய் குண்டு புஷ்பா, ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்தே போயிட்டேன். அந்த சேலஞ்சு போது நான் நீ இல்லாம தனியா சமைச்சேன்ல, அப்போதான் எனக்கு உரைச்சுது உன் கை வண்ணம் என்னன்னு. நீ எவ்வளவு ருசியா சமைக்கிற புஷ்பா. அதனால நான் என்ன சொல்றேன், அடுத்த ஜென்மத்திலயும் நீயே எனக்கு பொண்டாட்டியா வந்து நீ தான் எனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணும். ஓகே? அதாவது அடுத்த ஜென்மத்திலையும் உனக்கு சமைச்சு போடுறதுக்காகவே நான் உனக்கு பொண்டாட்டியா வரணும். ஆமா புஷ்பா, வேற எவ்வளாச்சும் வந்து அவளுக்கு சரியா சமைக்க தெரியலனா அப்புறம் நான் என்ன பண்றது? ஆஹா, பொண்டாட்டி மேல என்ன பாசம். நல்ல சமைக்கிற பொண்டாட்டி மேல புருஷனுக்கு இருக்கிற பாசம் எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதாவது உனக்கு சமைச்சு போடுறதுக்காக இன்னும் 7 ஜென்மத்துக்கு உன்னையே கட்டிக்கிட்டு இதே காலனில நான் கஷ்டப்படணும், அப்படித்தானே? ஐய புஷ், என்ன நீ என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்ட? இந்த சுப்பு என்ன அவ்வளவு சாதாரணமானவனா? அடுத்த ஜென்மத்துல நம்ம எப்படி தெரியுமா வாழ போறோம்? பெரிய பங்களா, சுத்தி தோட்டம், வித் ஸ்விமிங் பூல், சென்ட்ரலைஸ்ட் ஏசி, வாஷிங் மிஷின், மாடுலர் கிச்சன், வேலை செய்யறதுக்கு 10-15 பேரு, அப்புறம் இதே மாதிரி ஒரு 5-6 பாடி கார்ட்ஸ், அப்புறம் வெளியே போயிட்டு கீட்டு வரதுக்கு பென்ஸ் கார். அப்போ உனக்கு கை கால் அமுக்கி விட? எனக்கு கை கால் அமுக்கி விடுறது, அப்புறம் எனக்கு சமைக்கிறது, இதெல்லாம் நீ மட்டும் தான் பண்ணும் புஷ்பா. ஏன்னா அதெல்லாம் பர்சனல் மேட்டர் இல்ல. தினம் குடிக்க தண்ணி இல்லையா, ஆனா ஆசை மட்டும் யானை மேல இருக்கிற அம்பாரி மேலையா. என்னது? இந்த வெட்டி கணா காண்றதை விட்டு மிச்சம் இருக்கிற காய்கறி நறுக்கு போ. ஓகே மை டியர் குண்டு புஷ்பா. ஆனா சுப்பு, நம்ம அந்த நீலுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்ப ஏன் திடீர்னு உனக்கு அந்த நீல பத்தி யோசனை? அதுல சுப்பு, உன் கடை வேலைய நானும் சமையல் வேலைய நீயும் செஞ்சதால தானே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் அருமையை புரிஞ்சுக்கிட்டோம். அத சொன்னேன். ஆமா புஷ்பா, உண்மையிலேயே பழகின கொஞ்ச நாள்லயே அந்த பையன் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி ஆயிட்டான்ல. என்ன ஒண்ணு, அவங்க அப்பா அம்மா கூட இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட பேசலாம். இப்ப என்னடானா எல்லா விஷயத்தையும் நீல்கிட்டயே பேச வேண்டியதா இருக்கு. அப்கோர்ஸ் நீலுக்கு மெச்சூரிட்டி இருந்தாலும் அவனும் சின்ன பையன் தானே. இதெல்லாம் பேசும்போது அவனுக்கும் ஒரு மாதிரி தானே இருக்கும். கரெக்ட் தான். பேசாம நம்ம இப்படி பண்ணா என்ன சுப்பு? சூர்யா சாருக்கு போன போட்டு கேட்டா என்ன? நீல் கூட பேசும்போது அவனும் இதே தான் சொன்னான். அவனுக்கு எல்லாமே சூர்யா சார் தானே. அவன் நீல என்ன சொன்னான்னு எவ்வளவு கேட்ட, இப்ப சொல்ற? ஐயோ, அது அப்ப சொல்றதுக்கு மறந்தே போயிட்டேன் புருஷன். நானு போன தடவை நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம கூப்பிடாமே சூர்யா சார் முன்னாடி வந்து நின்னு எல்லாம் பண்ணி கொடுத்தாருல. இந்த தடவை அவர்கிட்ட உதவி கேட்போம். அந்த நீலும் அவர் ஆபீஸ்ல வேலை செய்யறவன் தானே, அவரே பேசி அவனை சம்மதிக்க வச்சிருவார்ல. நீ சொல்றது வாஸ்தவம் தான் புஷ்பா. ஆனா எனக்கு என்னமோ இந்த யோசனை சரின்னு படல. எதுக்கு எடுத்தாலும் அவரையே போய் தொந்தரவு படுத்தணுமா? நம்ம நீயே யோசிச்சு பாரு. அவர் எவ்வளவு பெரிய விஐபி, எவ்வளோ பேர் அவருடைய 10 நிமிஷம் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம என்னடா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு 1.5 ஃபோன் கால, அதுவும் மிஸ்டு கால் கொடுத்துட்டு அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கோம். இது எனக்கு சரியா படல புஷ்பா. இந்த தடவை அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. மீரா மேடம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டு பார்க்கலாம். எனக்கு என்னமோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தோணுது. சுப்பிரமணியம் சார், நான் மீரா பேசுறேன். மீரா மேடம் என்ன ஆச்சரியம் பாருங்களேன். இப்பதான் உங்க பேரை சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள நீங்களே கரெக்டா போன் பண்றீங்க. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? அது நானும் கூட கொஞ்சம் பேசணும். அவ போன் நாட் ரீச்சபிள் இருக்கு, அதான் உங்களுக்கு போன் பண்ண. சாரி டு டிஸ்டர்ப் யூ. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அனு இன்னும் காலேஜ்ல இருந்து வரல. ஏதாவது அவசரமான விஷயமா மேடம்? நதிங் அர்ஜென்ட். வந்தா கூப்பிட்டேன்னு சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். பை தி வே, என்ன பத்தி பேசுனேன்னு சொன்னீங்களே, அது என்ன விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து மேடம். சுப்பிரமணியம் சார், சொல்ல கஷ்டமா இருந்துச்சுன்னா வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். உங்களால ஒரு உதவி ஆகணும், அதான். சொல்லுங்க சார், ஃபீல் ஃப்ரீ. இதுக்கு போய் ஏன் இவ்ளோ தயங்குறீங்க? அது கொஞ்சம்
பர்சனல் விஷயம் மேடம். அனுவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே, பர்சனல் விஷயம்னா ஃபைன். நீங்க எங்க வீட்டுக்கே வாங்க, நாம அங்க வச்சே பேசிக்கலாம். வீட்டுக்கா? நீங்க சூர்யா சாருக்கு எவ்வளவு முக்கியமானவர்னு எனக்கு தெரியாதா? அதோட அனு எங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறா. ஷீ இஸ் மை கலீக். சோ என்ன உதவினாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. நீங்க எப்ப வேணாலும் ஒரு ஃபோன் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்துடலாம். ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்பதான் இந்த விஷயமா என்ன பண்றதுன்னு நானும் புஷ்பாவும் புலம்பிக்கிட்டே இருந்தோம். கரெக்டா உங்க ஃபோன் கால் வந்தது. நீங்களும் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. சொல்லுங்க மேடம், எப்போ வரலாம் மேடம்? நான் இப்போ ஆபீஸ்ல இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். நீங்க எப்போ வேணாலும் வரலாம். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது மேடம். நான் இப்பவே கிளம்புறேன் மேடம். ஓகே சார், என் அட்ரஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது நம்ம விஷயத்துல நிஜமாக நடந்துச்சு பாரு. மீரா மேடமே ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ நம்ம நினைச்ச காரியம் சீக்கிரமா நடக்கும்னு தோணுது. இப்பவே புறப்படுறேன் நான். ஏய், சாமி கும்பிட்டு போ. எஸ் 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 மகமாயி, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏய், Dress மாத்திட்டு போ சுப்பு. ஐயோ, மறந்தே போயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமா மகமாய், எல்லாம் கூடி வர மாதிரி இருக்கு. நீதாம்மா கூடியே இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைக்கணும். பங்கஜ் சார் கூடவே இருந்தாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டி தான் இல்ல சார்? என்னோட ஸ்ட்ரென்த் பங்கஜ் தான், ஆனா பங்கஜோட வீக்னஸ் நான் தான். எங்க இன்னும் அனுவை காணோம்? இவ்வளவு நேரம் ஆச்சு. லைப்ரரி போறேன்னு தானே சொன்னா. எக்ஸாம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிருக்குமே. எதுக்கும் அனுக்கு ஒரு போன் போட்டு பார்ப்போம். அம்மா கூப்பிடுறாங்க சார். பேசு. சொல்லுங்கம்மா. எங்கடி இருக்க? அம்மா இங்க காலனில தான் இருக்கேன். ஏண்டி, பரீட்சை எழுதி முடிச்சோன்னு ஒரு போன் பண்ண மாட்டியா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது போன் பண்ணுன்னு? மீரா மேடம் வேற போன் பண்ணி உன் போன் கிடைக்கலன்னு சொல்றாங்க. மீரா மேடமா? ஆமா, முதல்ல வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். அனு, மீரா மேடம் உன்னை போன் பண்ண சொன்னாங்க. அங்க ரம்யாவோட வீணா வெட்டி அரட்டை அடிக்காம டப்புன்னு வீட்டுக்கு வா. ஐயோ, ரம்யா கூட இல்லம்மா. சூர்யா சார் இப்பதான் டிராப் பண்ணாரு. அவர் கூட தான் பேசிட்டு இருக்கேன். சூர்யா சாரா உன்ன டிராப் பண்ணாரா? ஆமாமா. சரிடி, வீட்டுக்கு வந்து பேச வேண்டியதானே? எதுக்கு அங்க வச்சு எல்லாத்தையும் பேசுற? இல்லம்மா, அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்கான், உடனே போணுமா. இன்னொரு தடவை வரும்போது வரேன்னாங்க. சரி சரி, சீக்கிரம் வா. ஓகேம்மா.